செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருந்த நாள் முதலே தமிழ்நாடு அரசியல் களத்தில் இதுதான் ஹாட் டாபிக்காக இருக்கிறது. செங்கோட்டையன் என்ன பேசப் போகிறார் என்பது குறித்து மிகப்பெரிய விவாதமே நடந்தது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மனம் திறந்து பேசிய செங்கோட்டையன் பத்திரிகையாளர்களிடம் தனது குமுறலை வெளிப்படுத்தினார். அப்போது மேசையில் வைக்கப்பட்டிருந்த அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களுக்கு மரியாதை செலுத்தி பேட்டியை தொடங்கினார். எம்ஜிஆருடன் ஆரம்ப கால கட்சியில் தன்னுடைய பணிகளை சொல்லி தன்னுடைய பேச்சை தொடங்கினார். பின்னர் பேசிய செங்கோட்டையன், ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அதிமுகவிற்கு பல்வேறு சோதனைகள் வந்தன. இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்பதற்காக சசிகலாவை ஒருமனதாக நியமித்தோம். அதன் பின் ஒவ்வொரு தடுமாற்றம் வரும்போதும் தடுமாற்றம் இல்லாமல் நான் செயல்பட்டுள்ளேன். கடந்த காலத்தில் எனது செயல்பாடுகளை ஜெயலலிதா அவர்களே பாராட்டியது அனைவருக்கும் தெரிந்தது என்றார். அதனைத் தொடர்ந்து பல விஷயங்களை பற்றி ஆவேசமாக பேசிய செங்கோட்டையன் இறுதியாக பிரிந்து சென்றவர்களை இணைக்க 10 நாட்கள் கெடு விதிப்பதாக தெரிவித்திருந்தார். அப்படி நடந்தால்தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையில் பங்கேற்பேன் என்றும் அழுத்தமாக தெரிவித்தார். அதன் பிறகு இன்று காலை செங்கோட்டையனுக்கு ஆதரவாக 1000த்திற்கும் மேற்பட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்த செய்தி தமிழக அரசியல் களத்தில் மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. அதே சமயம் முன்னாள் எம்பி சத்யபாமாவும் தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே அவர் பதவியை பறித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக செயற்குழு பொறுப்பில் இருந்து சத்யபாமா நீக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சத்யபாமா வகித்து வந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. சத்யபாமா செங்கோட்டையனுக்கு வெளிப்படையாக ஆதரவு அளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக பேசியவர் அதிமுக தொண்டர்கள் மற்றும் மக்களின் எண்ணங்களை செங்கோட்டையன் பிரதிபலித்துள்ளார் என்றும் 2026 தேர்தலில் அதிமுக வென்றால்தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்துள்ள திட்டங்களை நிறைவேற்றலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.